அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை இதுவரை ஆட்சி அதிகாரம் செய்து வந்த இருபெரும் மாபெரும் திராவிட கட்சிகளில் ஒன்றான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மை தலைமை பொறுப்பு வைத்து தமிழகத்தை முதலமைச்சர் பதவியிலே அதிகாரம் செலுத்தி வந்த இருபெரும் மாபெரும் தலைவர்களில் மதிப்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஐயா அவர்களுடைய கடந்த கால எல்லாவித சூழல் அமைப்புகள்லாம் நாம் தெரிந்திருப்போம். அடுத்து வருகிற 2026 தேர்தலுக்குள் மீண்டும் மதிப்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவர்கள் இணைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வாறு இருக்குது என்பதை இருவருடைய ஜாதக வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் வரக்கூடிய 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்று எல்லோரும் கணித்து கூறியிருக்கக்கூடிய வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றக்கூடிய அடிப்படை தொண்டர் முதல் உயரிய தலைவர்கள் வரை இந்த இயக்கம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக இணைந்து வலுப்பற்ற நிலையில் உருவாக்கப்பட்டால், கூடுதலாக மெகா கூட்டணி அமைந்துவிட்டால், தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக வலிமையாக எதிர்கொண்டு 2022 மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை அமைத்துவிடலாம் என்று அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆழமாக எண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டுள்ள இருவரும் மாபெரும் தலைவர்கள் இருந்த காலத்தில் ஒற்றை தலைமையாக, இரட்டை தலைமையாக, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அம்பிகள்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அதெல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்து இன்று ஒற்றை தலைமையாக மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அந்த கட்சி வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த இயக்கங்களுடைய ஒரு சிறு துளி கூட ஒன்று சேரும்போது மிகப்பெரிய வல்லமையான ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி கொள்ள முடியும் என்ற உயர்வான சிந்தனையோடு அந்த கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அடிப்படை தொண்டர்களும் இருப்பதால் இருவருடைய ஜாதக அமைப்பின்படி 2026 தேர்தல் அன்று நடக்கக்கூடிய சூழல்கள் எவ்வாறு இருக்குது என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர் முதல் அந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய முதன்மை முக்கிய தலைவர்கள் வரை மற்ற அனைவர்களுக்கும் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட விளக்க அமைப்பானது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுமானால், உங்கள் கழகத்தில் பிரிந்து சென்ற அனைவரும் ஒரு சிறு துளியாக இருந்தால் கூட அனைவரையும் ஒற்றுமித்த உயர்வான சிந்தனையோடு இணைப்பதற்கு ஒவ்வொரு சிறு துளியும் ஒன்றாக இணைந்து வெள்ளமாக பெருக்கெடுத்து ஆறாக ஓடும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எவராலும் அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகார வல்லமையை உறுதியாக 100% பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய இயக்கம் வலுப்பெற வேண்டுமானால் நான் இங்கே கூறக்கூடிய ஜாத விளக்க அமைப்பு என்பது மிக முக்கியமான அமைப்பை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் வகையிலே மதிப்புக்குரிய தற்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர கழக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஜூலை 2038 வரை புதன் தசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9ஆம் மாதம் 2027 வரை சுக்கிர புத்தி நடைபெறுகிறது. ஐயா அவருடைய ரிஷப லக்னத்திற்கு 2-5 கூடிய யோகமான பூர்வ புண்ணியாதிபதி புதன் தசை தான் நடக்கிறது. லக்னாதிபதி புத்தியே நடக்கிறது. இந்த புதன் தசையானது லக்கணத்திற்கு 10ஆம் இடத்திலும், சுக்கிர புத்தி என்பது சூரியனோடு சேர்ந்து லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிக்கான அமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோட்சா ரீதியாக சனி பயிற்சி எப்படி இருக்குது என்று பார்க்கும்போது ரிஷப லக்கணத்திற்கும் கன்னியா ராசிக்கும் பொதுவாக சனி
நன்மை செய்யக்கூடியவரே. லக்கணத்திற்கு 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி, ராசிக்கு 5, 6க்குரியவர். அவர் லக்கணத்திற்கும் ராசிக்கும், லக்கணத்திற்கு 11லும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு. இந்த லக்கணத்திற்கு ஆகாத குரு லக்கணத்திலே திக்பலம் பெற்றிருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக ஒரு அட்டமாதிபதி இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுபோல் தசாநாதன் புதனையும் பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக கோச்சார ரீதியாகவும் எந்தவித ஒரு ஃபால்ட்டும் குற்றமும் மதிப்புக்குரிய ஈபிசி அவர்களுக்கு இல்லை. எது எப்படியாயினும் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் 100% மேல் இருந்தாலும் ஒவ்வொரு துரும்பும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே உங்களுடைய இயக்கத்துடைய முன்னாள் முதலமைச்சராக எல்லோருடைய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு ஓபிஎஸ் ஐயா அவர்களும் மிகப்பெரிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு விசுவாசமாக கட்சிக்காக பணியாற்றிருக்கிறாங்க. அவருடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கடந்த காலத்தில் எல்லாவித முயற்சியிலும் வெற்றி தோல்வி யாருக்கு இருந்திருக்குது என்பதெல்லாம் எல்லோரும் அறிந்திருப்போம். எது எப்படியாயினும் ஓபிஎஸ்ஐ அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி அவர்களுக்கு 4ஆம் மாதம் 2028 வரை ராகு திசை, சந்திரபுக்தி 3/2027 வரை நடக்கிறது. ஐயாவுடைய லக்கணப்படி பார்த்தீங்கன்னா ராகு திசை 11ஆம் இடத்திலிருந்து நடத்தினாலும் அது ஒரு சனியினுடைய வீடு. கோச்சார ரீதியை பார்க்கும்போது கூட அவர்களுக்கு ஜென்மச்சனி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதனால் இனி வரும் காலங்களிலே எந்தவித முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெற முடியாவிட்டாலும் சேதத்தை உருவாக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு எதிர்காலத்தில் எல்லோரும் உயரிய சிந்தனையோடு ஒற்றுமையான ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கையில் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுதலோடும், ஐயாவுடைய இயக்கத்தில் உள்ள அனைவருமே 2026க்குள் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மாவட்ட ரீதியாக. ஆகவே பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒரு துளியாக சேர்ந்து ஆறாக வெள்ளமாக பெருக்கெடுத்து அசைக்க முடியாத சக்தியாக உருவ வேண்டும் என்றால் இருவருடைய ஜாதக அமைப்பின்படி மதிப்புக்குரிய கழகத்தினுடைய நிரந்தர பொருட்சர் எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதக அமைப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வெற்றிக்கான வாய்ப்பே ஒரே லட்சியம் என்ற ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் 2026இல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவது உறுதி. நன்றி நண்பர்களே.